මේ රටේ මහත් විනාශයක් ඇති කරන්නට තමයි இந்த நாட்டில் மிகப்பெரிய அழிவை ஏற்படுத்துவதற்கே இந்த தோல்வி கண்ட அரசியல்வாதிகள் முயற்சிக்கின்றார்கள். யாரும் இனவாதத்திற்கு துணை போக வேண்டாம். பௌத்தம், இந்து, இஸ்லாம், கிறிஸ்தவம் உள்ளிட்ட சகல மதத்தினரும் ஒருபோதும் மோதல்களுக்கு செல்ல வேண்டாம். ගැටීම් වලට යන්න එපා. මිනිසුන්ගේ ඒ සාමය කඩ කරලා மக்களின் அமைதியை சீர்குலைத்து குறுகிய அரசியல் நோக்கத்திற்காக சில அரசியல்வாதிகள் தமது அரசியல் நோக்கங்களை நிறைவேற்றுவதற்காக இனவாதத்தை தூண்டுகின்றார்கள். அமைதியை சீர்குலைக்கும் வகையிலான இந்த இனவாத செயற்பாட்டுக்கு இடமளிக்காது நாம் புத்தி சாதுரியமாக செயற்பட வேண்டும். மீண்டும் எமது நாட்டை படு பாதாளத்திற்கு கொண்டு செல்லாது நாம் புத்தி சாதுரியமாக தீர்மானங்களை எடுக்க வேண்டும். සිංහල වේවා දෙමළ වේවා මුස්ලිම් වේවා අපි සියලු දෙනාම මේ ජාතිවාදයට එරෙහිව පෙනී හිටින්න ඕනේ. එතකොට තමයි මේ රට තුළ සාමය සමගිය රකින්න පුළුවන් වෙන්නේ. இந்த சிலை வைப்பு விவகாரம் தொடர்பிலே நேற்றைய தினம் பாராளுமன்றத்திலே இந்த நாட்டினுடைய அதிகௌரவ ஜனாதிபதி அவர்கள் மிகவும் தெளிவாகவும் சிறப்பாகவும் சில விடயங்களை கூறியிருந்திருந்தார். இனி இந்த நாட்டிலே எப்போதும் இனவாதத்துக்கு இடமில்லை என்று மீண்டும் கர்ஜித்து கூறியிருக்கின்றார். ஆகவே இதை வைத்து ஏனைய எதிர்க்கட்சியினர் அரசியல் விளையாட்டுக்காக அல்லது இனவாதத்தை தூண்ட ஒருபோதும் பயன்படுத்த வேண்டாம் என்று நாங்கள் மிகவும் வினயத்தரமாகவும் ஆணித்தரமாகவும் கூறுகின்றோம். காரணம், இந்த நாடு சிங்கள, தமிழ், முஸ்லிம், பேக என்று பல்லின மக்கள் வாழுகின்ற, சந்தோஷமாக வாழுகின்ற ஒரு நாடு. இலங்கையினுடைய பௌத்த மகாநாயக்க தேரர்களிடம் இலங்கை மலையக இந்து குருமார் ஒன்றியம் என்ற வகையிலும் அகில இலங்கை இந்துமா சபா தலைவர் என்ற வகையிலும் வினயமாக இது போன்ற நிகழ்வுகள் நடக்காதபடிக்கு நீங்கள் அனைவரையும் வழிநடத்த வேண்டும் என்று அன்பான வினயமாக வணக்கத்துடன் இதை நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம். பல தன்னாவ நிசா காலයක් அதிகார மோகத்தினால் பல காலங்களாக இந்நாட்டிற்கு பல சேதம் ஏற்பட்டுள்ளது. அதனால் நாம் மக்களாக சில விடயங்களை புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் இந்நேரத்தில் நாம் நல்ல முறையில் சிந்திப்போம். நாம் உதவியாக இருப்போம். நாடு ஒரு தேசம் என்ற வகையில் நாம் ஒன்று சேருவோம். நாம் இந்நேரத்தில் எந்த ஒரு மதவாத இனவாத பிரிவினைகளை ஏற்படுத்திக் கொள்ள தேவையில்லை. தேவாலயம், விஹாரை, கோவில் ஆகியவற்றை இணைத்துக் கொண்டு மிக அழகான எதிர்காலத்திற்கு அடித்தளமிட்டுள்ளோம். எனவே இது குறுகிய எண்ணம் கொண்ட செயற்பாடு. எமது நாட்டின் மீது அன்பு செலுத்துவோம். අපේ රටට අපි ආදරය කරමු. අපි ආගම් ජාති කුල ભેදයකින් තොරව අපේ දේශය අපි රැකගමු. අපි මේකට එකමුතු වෙමු.